அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பாலமுருகன் ஜோதி நிலையம், கோவில் பாளையம். இந்த தொகுப்பு வந்து பாத்தீங்கன்னா ஆடி அமாவாசை பத்தின தொகுப்பு. ஆடி அமாவாசை உருவான விதம், உருவான வரலாறை பத்தி இந்த தொகுப்புல நாம் பார்க்க போறோம். ஆடி அமாவாசை பத்தின வரலாறு பார்க்கலாங்க. அதாவது வந்து பொதுவாக ஆடி மாசம் ஒரு சிறப்பு வாய்ந்த மாதம், அம்மனுக்கு உகந்த மாதம். ஆடி வெள்ளிக்கிழமை, ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை, ஆடி பூரம், ஆடி தபசு என்று இந்த ஆடி மாசம் முழுவதுமே ஒரு சிறப்பு வாய்ந்த மாதமா இருக்குது. இதுல வந்து முக்கியமா ஆடி அமாவாசை பத்தின ஒரு தொகுப்பு பார்க்கலாம். இந்த ஆடி அமாவாசையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வரலாறு இருக்கு. ஆடி அமாவாசை உருவான வரலாறு. ஆடி அமாவாசை வந்து பாத்தீங்கன்னா அழகாபுரி நாட்டு மன்னன் அழகேசன், பராக்கிரமிக்க மன்னன். அவருக்கு ஒரு வாரிசு இல்லாத குறை இருந்தது. அதனால தன் மனைவியோட தீர்த்த யாத்திரை மேற்கொள்றாங்க. அந்த தீர்த்த யாத்திரை மேற்கொள்ளும் போது தனக்கு ஒரு ஆண் வாரிசு கிடைக்குதுங்க. அந்த ஆண் வாரிசு கிடைத்த மன மகிழ்ச்சியோடு இருக்கிறப்போ ஒரு அசுருதி தோன்றி அவன் இளமை பருவத்தை எட்டும் பொழுது இறந்து போவான் என்று ஒரு அசுருதி தோன்றி சொல்லுது அந்த மன்னன் கிட்ட. மன்னன் வந்து மன விரக்தி அடைஞ்சிடுறாரு. மன விரக்தி அடைஞ்சு பல கோயில்களுக்கும் மன நிம்மதி தேடி பல கோயில்களுக்கு போறாங்க. அப்போ ஒரு காளி கோயில்ல போய் அவங்க வழிபடுறப்போ அந்த காளியோட அசுருதி சொல்லுது, அதாவது இறந்த பின்பு மகனுக்கு திருமணம் செய்து வைங்கள், அந்த தாலி பாக்கியத்தினால வந்து பாத்தீங்கன்னா அவர் உயிர் பெறுவார் சொல்லி அந்த அசுருதி சொல்லி மறைஞ்சிருது. அதே மாதிரி அவன் இளமை பருவத்தை எட்டும் போது அவன் இந்த இளவரசன் வந்து மரணம் அடைஞ்சிடுறாரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனம் முடிச்சு வைக்கலாம்னு சொல்லி தந்தை தாயார் இல்லாத பெண்ணா பார்த்து, தன் குடும்பத்தால் ஒதுக்கப்பட்ட பெண்ணா பார்த்து அந்த இளவரசனுக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க. திருமணம் செய்து வச்சதுக்கு அப்புறம் இரவுல அவங்க 2 பேர்த்தையும் கொண்டு போய் காட்டுல வச்சுட்டு வந்துடுறாங்க. வெடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு அந்த மனைவிக்கு தன் கணவன் இறந்து விட்டார், இறந்து போன கணவனுக்கு நாங்க மனம் முடித்து விட்டார்கள் சொல்லி வணங்காத தெய்வம் இல்லை, அத்தனை தெய்வத்தையும் அவங்க வணங்குறாங்க. அந்த மனைவி வணங்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா சிவனுடைய உத்தரவால பார்வதி தேவி வந்து அந்த இளவரசனுக்கு உயிர் பிறப்பிக்கிறாங்க. உயிர் பிறப்பிச்சப்ப அந்த இளவரசன் வந்து உயிர் பெறாரு அப்படிங்கிற மாதிரி தான் வருது. இதுதான் வந்து ஆடி மாதம் ஆடி அமாவாசை அப்படிங்கிற நாள் தான் வந்து பாத்தீங்கன்னா உயிர் பெறாங்க. இதுதான் வந்து ஆடி அமாவாசையோட சிறப்பு. அந்த பெண் அப்ப சொல்றாங்க, என் கணவனுக்கு உயிர் பிழைத்தது போன்று இந்த ஆடி அமாவாசை என்று சுமங்கலி பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா குங்குமம், மஞ்சள், சந்தனம், திருநீர் இதெல்லாம் வச்சு அம்மனை வழிபட்டுன்னு மாங்கல்ய தானம் கொடுத்தா, மாங்கல்ய தானம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்க குடும்ப சுபிச்சம் பெறணும்னு சொல்லி அந்த அம்மனை வேண்டுறாங்க. அதே மாதிரி பார்வதி தேவி அவங்களுக்கு அருள் புரியுறாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆடி அமாவாசையோட வரலாறு. அதாவது ஒரு இறந்து போன இளவரசன் உயிர் பெற்ற நாள் வந்து ஆடி அமாவாசையா இருக்குதுங்க. இந்த ஆடி அமாவாசை வந்து பொதுவாக வந்து சிறப்பான நாள். இதுல வந்து நம்ம நீர்நிலைகள்ல வந்து நீராடுறது வந்து ஒரு சிறப்பு வாய்ந்ததா இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா நீராடுறப்போ நம்மளுக்குள்ள இருக்கிற தேவையற்ற வைப்ரேஷன் எல்லாம் விலகுங்கிற மாதிரி தான் இருக்கு ஆடி அமாவாசை. அதனால இந்த ஆடி அமாவாசை வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா யாரும் தவற விடாதீங்க. பொதுவா அந்த ஆடி அமாவாசையை வணங்குறது சிறப்பு வாய்ந்ததா இருக்குதுங்க. நன்றி, வணக்கம்.